Q&Q Pharmacy. Invest smart, earn extraordinary, guaranteed return, 100% buyback assurance. Q&Q Pharmacy. தமிழ் நேரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ்பிஎல் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேரிலே சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், நேற்று தேர்தல் ஆணையத்திலிருந்து ஒரு கடிதம் முன்னாள் முதல்வர் எடப்பாடியின் பெயருக்கு ஒரு கடிதம் தேர்தல் ஆணையத்திலிருந்து வந்திருக்கு. 28ஆம் தேதி விசாரணைக்கு அழைச்சிருக்கதா அந்த இரட்டை இலை வழக்கு சம்பந்தமா. அதில் குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் அப்படின்லாம் குறிப்பிடாம வந்திருப்பதா செய்திகள்லாம் கிடைக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க? இது என்ன மெசேஜை கம்யூனிகேட் பண்ணுறீங்க? 28ஆம் தேதிக்கான விசாரணைக்கு நீங்கள் சொல்கிற நேற்று வந்த கடிதம் இரண்டாவது கடிதம், நினைவூட்டல் கடிதம் மாதிரி. அதுக்கு முன்னாடியே ஒரு கடிதம் வந்துடுச்சு. 28ஆம் தேதி விசாரணை, எல்லாரும் சம்மந்தப்பட்டவங்க ஆஜராகணும் அப்படின்னு முதல் கடிதம் வந்துச்சு. நீங்கள் சொல்கிறது ரெண்டாவது கடிதம். அதில் 2 கடிதம் வந்திருக்கு. வெறும் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு போட்டு ஒரு தனி கடிதம், அவருடைய அட்ரஸ் போட்டு, பேர் இல்லாமல் பதவியை போட்டு ஜெனரல் செக்ரட்டரி ஆல் இண்டியா அண்ணா டிஎம்கேன்னு போட்டு இன்னொரு லெட்டரும் வந்திருக்கு. அதில் ஏன்னா மற்றவங்களுக்கு வந்த கடிதத்தில் காப்பி டூன்னு போட்டிருப்பாங்களா கீழே, அதில் அந்த விவரமெல்லாம் இருக்கு. ஓகே, இதெல்லாம் பெரிய விஷயம்னு நான் பார்க்கல. எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 நாள் முன்னாடி நான் இதெல்லாம் பேசியிருந்தா அதை ஒரு த்ரெட்டா, அதை ஒரு 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 என்ன சொல்ற ஒரு ஆயுதமா பிஜேபி கையில் வச்சுக்கிட்டு எடப்பாடி ஒரு வழி கொண்டு வர போறாங்கன்னு நான் 2 மாசமா பேசிட்டு இருந்த விஷயத்துல இதுவும் ஒண்ணு. இப்போ கூட்டணி உறுதியாயிட்ட பிறகு தேர்தல் ஆணையத்தை மறைமுகமாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற பிஜேபி அவ்வளோ சுலபத்தில் இரட்டைலைக்கு சாதாரத்தை வரவிட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரொவைடட் இன்னும் சில கண்டிஷன்ஸ் எடப்பாடிட்டு இருக்கு இல்லையா. கூட்டணி ஆட்சியை ஒத்துக்கிட்டு இப்படி இல்லைன்னாரு, இல்லை நான் சொன்னது புரியலையா, புரிஞ்சும் இப்படி மறுக்கிறாரா அப்படின்லாம் அவங்க 2 பேருக்குள்ள தான் தெரியும். சம்பந்தப்பட்ட 2 பேர் இன்னும் தெளிவாக மறுக்கலை. ஓகே, எடப்பாடி தான் மறுத்துட்டாருன்னு சொல்லலாம். எடப்பாடி அவருடைய கருத்தா சொல்லலாம். அமித்ஷா அப்படி சொல்லலைன்னு தான் சொல்றாரே தவிர என் கருத்து இதுதான் இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி சொல்லலை. நாங்கள் கூட்டணி ஆட்சியில் பங்கு தர மாட்டோம், அதிமுகவின் நிலைப்பாடு அது அல்ல அப்படின்னு எடப்பாடி வாயிலிருந்து வரல. அமித்ஷா அப்படி சொல்லலை, நீங்க அப்படி தப்பா கண்டுபிடிக்காதீங்கன்னு தான் சொல்றாரு. பிஜேபியிலிருந்து சுத்தமாவே சம்பந்தப்பட்ட ஒரே நபர் அவர் தான் கருத்து சொல்லணும். சுதாகர் ரெட்டியும் நயினார் நாயந்தன் அறிக்கை விட்டாங்க. 2 பேரும் என்ன சொன்னாங்க, மேலிடத்துல அவங்க முடிவு பண்ணுங்க. அப்போ ஊரையெல்லாம் ஏமாத்துனீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. உலகமே பார்த்துட்டு இருக்கிற ஒரு லைவ்ல சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்கிறீங்க, யாருக்கு எத்தனை இடங்கிறதெல்லாம் அப்புறம் உட்காந்து பேசுவோம்லாம் சொல்லிட்டு அமித்ஷா மௌனமா இருந்தாருங்கிறத கவனிச்சோம். ரைட், அதுக்கு இன்னும் நாட்கள் இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள் திரைமறைவில் நடந்துகிட்டு இருந்தா இந்த இரட்டை இலை தொடர்பான வழக்குல விசாரணை நீட்டிச்சுக்கு போவாங்களோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. பெருசா திரட்டு வர வாய்ப்பு இல்லை. அதான் அலையன்ஸ்லேயே சேர்ந்துட்டாங்களே. இரட்டை இலை அந்த கட்சியிடம் இருந்தால்தான், எடப்பாடியோ யாரோ ஒருத்தர் அந்த கட்சிக்கு இரட்டை இலை இருந்தால்தான் பிஜேபிக்கு அது பிரயோஜனப்படும்னு அந்த ஆங்கிளில் சொல்றேன். பெருசா பிரச்சனை வர வாய்ப்பு இல்லை. இவங்க அவர் பேர் போடலையே, பதவியை போடலையே, இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான் பார்க்குறேன். இப்போ 25ஆம் தேதி மாவட்ட செயலாளர்கள் கூட்டம், தொடர்ந்து செயற்குழுவும் நடத்த திட்டமிட்டு இருக்காங்க. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும்? அதுல ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் ஒன்றும் நடக்காது. ஒரு அவசரமா கூட்டணியை முடிவு பண்ணிட்டார். அது கட்சிக்குள்ள அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கு, கேள்விகளை, குழப்பங்களை, கோபத்தை, எரிச்சலை ஏற்படுத்தியிருக்கு. இதை சரிப்படுத்துறதுக்கு அந்த கூட்டத்தை பயன்படுத்திக்கிட்டா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஒரு கட்சி தலைவர் செய்ய வேண்டிய வேலை. குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேர்கிட்டயாவது அன்னைக்கு ஒரு டிஸ்கஸ் பண்ணியிருக்கணும், பண்ணலை. ஆனால் ஒரு தலைவர் எந்த நேரமும் எந்த முடிவு எடுக்கிற அதிகாரம் இருக்கு, நான் மறுக்கலை. ஆனால் எல்லாரும் ஜெயலலிதா இல்லை, எல்லாரும் கலைஞர் இல்லை. மத்தியில் அமைச்சரவையில் பிஜேபி அமைச்சரவையில் சேரணுங்கிற முடிவை கலைஞர் ஒரு இரவுல தான் எடுத்தார். செயற்குழுவையோ பொதுக்குழுவையோ கூட்டல, பக்கத்தில் இருந்த மாறன் ஆர்காட்டான்னு ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு தான் முடிவு எடுத்தாரே தவிர அவரும் பெருசாலாம் எதையும் முக்கியமான கூட்டங்களை கூட்டிலாம் முடிவு எடுக்கல. ஜெயலலிதா அது மாதிரி எந்த முடிவையும் எடுப்பார். அப்புறம் கன்வின்சிங்காக கட்சி தொண்டர்களை ஏற்க வைப்பார். அந்த ஆளுமை அவர்களுக்கு இருந்தது. எடப்பாடி கிட்ட அது இல்லைங்கிறனால தான் நம்ம அண்ணனை ஏதோ பண்ணிட்டாங்க, இப்படி ஏதோ கூட்டி மிரட்டிட்டாங்கன்னு ஒரு இமேஜ், இது ஏதோ நகைச்சுவையாவோ அல்லது எடப்பாடி மேலே கோபமோ அதெல்லாம் தள்ளி வச்சிருங்க. இயல்பாக பார்த்தாலே ஒரு தலைவர் இப்படி விமர்சிக்கப்படக்கூடாது. அதிமுக போன்ற ஒரு பெரிய இயக்கத்துக்கு தலைமை பொறுப்பு வைக்கிற பொதுச்செயலாளர் பதவியில் இருக்கிற ஒருவரை அந்த கட்சி தொண்டர்களோ அடுத்த கட்சி தொண்டர்களோ இவ்வளவு இலக்காரமா ஒரு என்ன சொல்றது, டேக் இட் ஃபார் கிராண்டட் மாதிரிலாம் விமர்சிக்க விடக்கூடாது. அது துரதிருஷ்டவசமானதுன்னு நான் சொல்லுவேன். அந்த நிலைமைக்கு எடப்பாடின்னு தான் காரணம். இந்த பிரச்சனையை, இந்த கூட்டணி விஷயத்தை கொண்டாட வச்சிருக்கலாம், ஆனா அதை ஒரு மாதிரி சொதப்பிட்டார் தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் அமைதியா இருந்து அண்ணாமலை மாற்ற இயல்பா நடந்துச்சு. அதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நான் கூட்டணி வச்சுக்கிட்டேன்னு சொன்னாதான் தொண்டர்கள் மனசுல ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபை ஆகும். அதிமுக தொண்டர்கள் ஒரு திருப்தி இருக்கும். ஓகே ஓகே ஓகே, அம்மாவை இழிவா பேசினாரு, அந்த அண்ணாமலை காலி பண்ணிட்டாரு, அல்லது அந்த அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அண்ணா அந்த பக்கமே போகல அப்படின்னு தங்கள் தலைவரை தொண்டர்கள் கொண்டாடணுமே தவிர தூத்தக்கூடாது, பரிதாபப்படக்கூடாது.
ஒரு தொண்டன் தன் தலைவர் மேல பரிதாபப்பட்டுட்டான்னாலே அந்த தலைவர் வலிமையை இழக்கிறார்னு அர்த்தம். அது எந்த வகையிலையும் பலன் சேர்க்காது. ஆளுமை மிக்க தலைவருங்கிறதுக்கு அதெல்லாம் வலு சேர்க்காது. அதெல்லாம் நடந்து முடிஞ்சிடுச்சு. இப்போ அந்த மாவட்ட செயலருக்கு குறைஞ்சபட்ச விலைக்கு சொல்றதுக்காகவும் கூட இந்த கூட்டம் நடக்கலாம், செயற்குழுவுக்கான முன்னேற்பாடாகவும் நடக்கலாம். எந்த கூட்டமா இருந்தாலும் எல்லா கருத்துக்களையும் சுதந்திரமா பேச அனுமதிச்சு அதன் பிறகு தன்னுடைய கருத்துக்களை ஏற்க செஞ்சாருன்னா எடப்பாடி இந்த கசப்புகள்ல இருந்து கட்சி நிர்வாகிகளை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு வரலான்னு தான் நான் பாக்குறேன். இல்ல இப்ப அவரு பேட்டியில சொல்றாரு, நான் வந்து பாஜகவோட கூட்டணி அமைப்பேன், அது வந்து எங்க இஷ்டம் அப்படின்னு சொல்றாரு. நிச்சயமா அது அதிமுகவோட உரிமை சார். நீங்க திமுக அதை கடுமையா விமர்சிக்கிறாங்க. நீங்க மக்கள் மன்றத்துல போய் சொல்லுங்க, இது உங்களுக்கு துரோகம் செய்யற கூட்டணி, நீங்க ஏத்துக்காதீங்க, அவளை விரட்டி அடிங்க அப்படின்னு சொல்லுங்க. பத்திரிகையாளர் சந்திச்சு இந்த கூட்டணி மக்கள் நிராகரிப்பாங்கன்னு சவால் விடுங்க. அதெல்லாம் செய்யலாம். தமிழ்நாட்டு நலனே போய் அடகு வச்சுட்டாங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. அப்படி எதையும் போய் இன்னும் அடகு வைக்கல. அது நடந்த விதம் தவறுன்னு நானே சொல்லிட்டேன். அது கட்சி தொண்டர்களை வேணா காயப்படுத்துமே தவிர தமிழ்நாட்டு நலனை போய் அடகு வச்சான்னு பார்க்க முடியாது. அப்ப திமுக கூட்டணி மட்டும் இன்டாக்டா இருக்கும், அதிமுக அப்படியே தெரியணுமா? தனித்தனியா பிரிஞ்சே கிடக்கணுமா? பிரிஞ்சுனால நீங்க 40 ஜெயிச்சுட்டு போயிட்டீங்கல்ல. அந்த தவறை உணர்ந்து 2 பேரும் சேர்றாங்க. சட்டமன்ற தேர்தலில் அந்த இம்பாக்ட் கிடைக்காது. பட் அதிமுக வேற என்னதான் வழி? பிளஸ் அவங்க கூப்பிட்டு என்னத்தையா காமிச்சு மிரட்டும் போது வேற எடப்பாடியால் என்னதான் செய்ய முடியும்? அந்த யதார்த்தத்தையும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இவ்வளவு கடுமையான விமர்சனத்துக்குரியதில்லை. அந்த வகையில் எடப்பாடி சொல்றது சரி, யாரோட கூட்டணி வைக்கணும் வைக்கக்கூடாதுங்கிறது அதிமுகவோட உரிமை. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டு போட்டோம் சார். தூக்கி எறியட்டும், இல்லாட்டி தூக்கி தலைமையில வச்சுக்கட்டும், நமக்கு என்ன இருக்காதுல்ல. முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன், ஜெயக்குமார் இவங்கெல்லாம் கொஞ்சம் சைலண்டா இருக்கிற மாதிரி தெரியுது. சில வருத்தம் இருக்கு. செங்கோட்டையனுடைய மௌனத்தையும் ஜெயக்குமாருடைய மௌனத்தையும் ஒன்னா ஒப்பிட முடியாது. செங்கோட்டையன் பிஜேபியோட நல்ல உறவுல இருக்கிறவர் இல்லையா, பிளான் பிக்காக தயார்படுத்தப்பட்ட ஒரு காய் அவரு. ஜெயக்குமார் அப்படி இல்லை, பிஜேபியினுடைய அதனுடைய கூட்டணி வச்சதுனால நம்ம எண்ணத்தெல்லாம் இழந்தோன்னு அந்த வழிகளை அனுபவிச்சவர், அதை கொஞ்சம் வெளிப்படையா பேசினவர். உடனே ஓடடி வந்து ஆஹா அற்புதமான கூட்டணி அமைஞ்சிருச்சுன்னு அவர் பேட்டி கொடுப்பார் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அந்த சங்கடத்தை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அதுக்கு மேலே அவரை போய் சுரண்டி பார்க்கறதுல அர்த்தம் இல்லை. இந்த மாதிரி பல பேருக்கு வருத்தம் இருக்கும், இன்னும் பல பேருக்கு உற்சாகம் இருக்கும். கொங்கு மண்டலத்தை சேர்ந்தவங்களுக்கு, கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்குலாம் சந்தோஷம் இருக்கும். ஏன்னா அங்கே பிஜேபி கொஞ்சம் வலுவா இருக்கு. ஸோ அவங்க வர்றதுனால நமக்கு ஒரு பிரயோஜனம் தான். இப்போ தலவாய் சுந்தரமெல்லாம் கொண்டாடுவார், வெளியே சொல்ல மாட்டார் தவிர உள்ளுக்குள்ள ஆஹா நம்ம வெற்றி நிச்சயம். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தாலே தெரியும் அது ஈஸியாக ஜெயிக்கிற தொகுதி. அதிமுகவும் பிஜேபியும் இணைஞ்சாங்கன்னா அந்த மாதிரி பல பேருக்கு சந்தோஷத்தையும் கொடுத்துருக்கலாம், மிக பல பேருக்கு கொஞ்சம் சங்கடத்தையும் கொடுத்துருக்கு இந்த அணி அமைஞ்ச நேரம் விதத்தினால. மற்றபடி நீங்க எப்படி போய் பிஜேபியோட கூட்டணிக்கெல்லாம் கேட்கிற துணிச்சல்லாம் யாரும் கிடையாது. என்ன முடிவு எடுத்தாலும் ஏத்துக்கிட்டு போறவன் தான் எந்த கட்சியுடைய தொண்டன், விசுவாசமிக்க தொண்டனுக்கு அடையாளம். அதிமுக தொண்டர்கள் அதுக்கு விதிவிலக்கு அல்ல. இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை அமித்ஷா பயன்படுத்தினார். ஆனால் வானதி இந்த நீட்டு விவகாரம் குறித்து சட்டசபையில் வரக்குள்ள வானதி பத்திரிகையாளர்களை நோக்கி சொல்கிறாங்க, நாங்கள் நீட்டு தான் எங்களுடைய நிலைப்பாடு. இல்லை அது மாதிரி பல பல விஷயங்கள்ல அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் பல முரண்பாடுகள் இருக்கு. அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம் வார்த்தையை அமித்ஷா சொன்ன காரணம் நீட்டை பத்தி ஒரு கேள்வி வந்ததுனாலதான். அதெல்லாம் நாங்க உட்காந்து பேசுவோங்கிறாங்க. உட்காந்து பேசுற வரைக்கும் அல்லது அந்த காமன் மினிமம் ப்ரோக்ராம்ல இதெல்லாம் சேர்க்கிற வரைக்கும் 2 கட்சியும் அவங்கவுங்க நிலைப்பாட்டுலாம் இருப்பாங்க. அதனாலதான் சொன்னேன் 10 மாசத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கூட்டணி அறிவிக்கிறது முட்டாள்தனம்னு நான் சொன்னேன். ஏன்னா ஒருத்தருடைய கொள்கை இன்னொருத்தர் தூக்கி சுமக்கணும். நீங்க செய்யற தப்பு அவன் சொல்லி காட்டுவான், அந்த 2 பேர் செய்யற தப்பையும் வெளியில திமுக மாதிரியான எதிர்கட்சிகள் சொல்லி காட்டுவாங்க, இவங்களுக்கு எதிர்கட்சிகள். இதுக்கெல்லாம் இடமே கொடுத்துருக்க கூடாதுங்கிறேன். 10 மாசம் அரசியல் எப்படி பண்ணுவீங்க? எல்லாத்தையும் வச்சு பண்ணணும். இப்ப நாடு பாதுகாப்பாக இருக்கிறது அப்படின்னு எடப்பாடியோட சொல்ல முடியுமா? இந்த காஷ்மீர் தாக்குதல் நடந்த பிறகு எடப்பாடி என்ன அறிக்கை விடுவார்? நிஜமாவே மனசாட்சிப்படி ஒரு குறைஞ்சபட்ச நேர்மையோட ஒரு துக்கத்தோட ஒரு கருத்து சொல்லணும்னா கண்டனத்தை தாண்டி இவ்வளவு தூரம் அலட்சியமா இருந்திருக்கு உளவுத்துறை அங்கே அப்படின்னு ஒரு வரியை சேர்த்துருக்கணும். அதான நிஜம். 2000 பேர் இல்லை பல 100 பேர் சில 1000 பேர் கூடுகிற ஒரு இடத்துல அமைதி திரும்பிடுச்சுங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு நீங்க பாதுகாப்பட நிறுத்தாம விட்டு தவறுன்னு 2 பேரும் சேர்க்க முடியுமா எடப்பாடியால? கூட்டணி தர்மம் தடுக்கும். இதைத்தான் நான் சொன்னேன். இப்படி எல்லாத்தையும் தூக்கி நீங்க சுமக்கணுமே 10 மாசத்துக்கு எதுக்கு அந்த தண்டனைன்னு கேட்டேன். மற்றபடி யாரோட கூட்டணி சேருங்கிறது அந்தந்த கட்சியினுடைய உரிமை அது. ஓகே. இப்போ அண்ணாமலை வந்து அமைதியா இமாலய பயணம்லாம் போயிட்டு வந்திருக்கிறார், அமைதியா இருக்கார். அவருக்கான ரோல் என்ன சார்? தெரியல. அது அந்த கட்சி மேலிடந்தானே முடிவெடுக்க முடியும். தமிழ்நாட்டு அரசியல் அவருக்கான ரோல் கிட்டத்தட்ட முடிஞ்சிடுச்சு. ஒருவேளை அந்த துக்கத்தையும் அல்லது அந்த மன கஷ்டம் புரியுது, அவருடைய மனநிலை என்னவா இருக்கும்னு நமக்கு புரியுது. பல்வேறு விமர்சனங்கள் சர்ச்சைகள் இருந்தால் கூட தமிழ்நாட்டில் அந்த கட்சியை ஒரு எழுச்சியோட கொண்டு வந்ததில் அண்ணாமலைக்கு பங்கு இருக்கு. மக்களை முகம் சுளிக்க வைத்ததிலையும் அவருக்கு பங்கு இருக்கு. இளைஞர்களை ஈர்த்தார், பொதுமக்களை தூர போக வச்சார். அவருடைய பாடி லாங்குவேஜ் தான் 2க்குமே காரணம்.
அந்த ஆவேசத்தோட ஆணவமும் கலந்து இருந்ததை மக்கள் ரசிக்கல. ஆனா இளைஞர்கள் ரசிச்சாங்க. பல லட்சம் பேர் அவர் பின்னால திரண்டாங்க. அப்படியெல்லாம் கட்சிக்காக பாடுபட்டமே, எண் மக்கள் அந்த யாத்திரை நடத்தினமே, இவ்வளோலாம் பண்ணி நம்மளை மாத்துறாங்களேன்ற வருத்தம் அவருக்கு இருக்குதானே சார். அவரும் அரசியல்வாதி தானே. நான் மற்றவங்க மாதிரி இல்லைன்னா அதெல்லாம் சும்மா கதை. அவரும் அரசியல்வாதி தான். அவருக்கும் மனசு வலிக்கும்ல, நம்மளை இப்படி மாத்திட்டாங்களே என்ன. ஸோ அப்போ தேசிய அளவில் அவர் எப்படி பயன்படுத்திக்க போறாங்க நமக்கு தெரியாது. எங்கேயாவது எம்பி ஆக்கி மத்திய அமைச்சர் ஆக்குறாங்களா, இல்லை தேசிய செயலாளர் மாதிரி பதவியை கொடுத்து 2 மாநிலங்களுக்கு, முக்கியமான மாநிலங்களுக்கு பொறுப்பு போட்டு முக்கியத்துவம் தர்றாங்களா, இல்லை சும்மா காமாசமா 2 மாநிலத்துக்கு போட்டு அப்படியே டம்மி பண்றாங்களா? இதெல்லாம் அந்த கட்சி எடுக்கிற முடிவு தானே. அண்ணாமலை பத்தி இனிமேல் அவ்வளவு கவலைப்பட தேவையில்லைங்கிற அளவுக்கு அவருடைய அந்த முக்கியத்துவம் குறைஞ்சு போயிடுச்சு. சார், இப்போ இந்த ஓபிஎஸ் டிடிவி அவங்களுடைய நிலைப்பாடு கிட்டத்தட்ட அந்த வழக்கை கூட வாபஸ் வாங்கினாரு. வழக்கு வாபஸ் வாங்கின நேரம் தான் பேசு பொருளா இருக்க தவிர மற்றபடி இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது தொடர்ந்து நடத்துறதுல சில சங்கடங்கள் இருக்குன்னு எடப்பாடி நினைச்சிருந்திருக்கலாம். ஓகே, என்டிஏவில் நாங்கள் தொடர்கிறோம்னு தினகரன் சொல்றார். அடுத்த நாள் நயினார் நாகேந்திரன் அதையே சொல்றார். கட்சியினுடைய தலைவர், மாநில தலைவர் அதே கருத்தை சொல்றார். ஆமா, அவங்க எங்களோட தான் இருக்காங்க. இப்படி சொல்லிட்டு அவர் அண்ணாதிமுக கரை போட்டு வேட்டி கட்டக்கூடாது, ஜெயலலிதா படத்தை வைக்கக்கூடாதுன்னு எடப்பாடி அந்த வழக்கை தொடர்ந்து நடத்தினா காமெடியா இருக்கும். எவ்வளவு பெரிய தர்ம சங்கடம் அவருக்கு. அது ஜெயிக்க போறதும் இல்லை, அந்த வழக்கு வருஷக்கணக்கில் இழுக்கும். பிளஸ் அந்த வழக்கு போட்டது ஒருங்கிணைப்பாளர்ங்கிற முறையில ஓபிஎஸும் இணை ஒருங்கிணைந்த முறையில எடப்பாடி சேர்ந்து போட்ட வழக்கு. ஓகே ஓகே. இப்போ இந்த ஒரு வக்காலத்துல ஒரு வக்கீல் ஏதோ பார்த்து கையெழுத்து வாங்கிட்டு சொல்றாருன்னா, ஓபிஎஸ் போய் கையெழுத்து வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற இடத்துல எடப்பாடியும் இல்லை, நீட் இடத்துல கையெழுத்து போற அளவுக்கு ஓபிஎஸும் மன நிம்மதியோட இல்லை. இந்த சங்கடங்கள் எல்லாம் புரிஞ்சுதான் அந்த வழக்கை நடத்த வேண்டாம்னு முடிவுக்கு வந்திருப்பாரு. ஓகே. இப்போ இந்த ஓபிஎஸ் டிடிவி அவங்க ஹோல்டு என்ன சார் இருக்கும்? என்ன புரியல. எலெக்ஷன் வரட்டும், அவங்கள பிஜேபி எப்படி நடத்துறாங்கன்னு பார்க்கணும். நாங்க இந்தியாவில் இருக்கிறோம்னு சொல்லிட்டார். ஓகே, அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நாங்க ஒரு பக்கம் இருந்துக்கிறோம்னு எடப்பாடி கொஞ்சம் நிகழ்ச்சியா கொஞ்சம் இறங்கி வராரா, இல்ல சூழலை புரிஞ்சுக்கிறாரா, இல்ல அவங்க இருந்தா இந்தியாவில் நாங்க இருக்க மாட்டோம்னு திடீர்னு வீம்பு பிடிக்கிறாரா தெரியாதுல்ல. ஒரு தொடக்க புள்ளி வச்சிருக்கிறாங்க, என்டிஏக்கு நாங்க வந்திருக்கோம். என்டிஏக்கு வரணும்னு சொன்னவர் தினகரன். அதிமுக எடப்பாடி தலைமையில் வந்தாலும் சரி, அவரை தள்ளி விட்டு வந்தாலும் சரிலாம் ஒரு கருத்தை சொன்னவர் தான் 2 மாசம் முன்னாடி. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் எதிர்பார்த்தது நடந்திருக்கு. ஆனா எடப்பாடி தாம் அங்கம் வகிக்கிற என்டிஏல ஓபிஎஸ் தினகரன் இருக்கிறது எந்த அளவுக்கு பாப்பாருன்னு பார்க்கணும். அது பிஜேபி எந்த அளவுக்கு மத்தியஸ்தம் பண்ணுதுன்னு பார்க்கணும். ஏன்னா சார், அதிமுக விவகாரங்கள்லாம் ஒன்றுபட்ட அதிமுக நீங்க ஏதாவது முயற்சி எடுப்பீங்களான்னு கேட்டா அடுத்த கட்சி விவகாரத்துல தலையிட மாட்டோம்னு சொல்றாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஒரு அரசியல் கட்சியுடைய தலைவர் அப்படிதான் சொல்லுவாரு. ஆமா, நாங்க தான் பஞ்சாயத்து பண்றோம், தொடர்ந்து நடத்தோம்னா சொல்லுவாங்க. திரைக்கு பின்னால் இனிமேலும் அந்த பஞ்சாயத்தை நடத்த போறது பிஜேபி தான். அது எந்த மாதிரி முடியும் நமக்கு சார். இப்ப எடப்பாடி முதல்வர்னு சொல்லிட்டு எப்படி சார் ஓபிஎஸ் ஆலையும் டிடிவி போய் மக்கள், எனக்கு தெரிஞ்சு அந்த 2 பேரும் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டாங்களோன்னு தோணுது. ஏன்னா அது சங்கடங்களை குறைக்கும். ஒண்ணு, எடப்பாடிக்கு ஏதேனும் பயம் இருந்தால், இல்ல அவங்க வர்றாங்களே நமக்கு ஏதாவது பதவிக்கு ஆபத்து வருமா, அந்த பொசிஷனுக்கு ஆபத்து வருமா, அந்த கேண்டிடேச்சருக்கு ஆபத்து வருமானலாம் ஒரு பயம் இருந்தால் அந்த பயத்தை போக்குறதுக்காக கூட அவங்க போட்டியிடாமல் தவிர்ப்பாங்களோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா தினகரன் ஓபிஎஸ் அதை வெளிப்படையாக சொல்லிட்டாங்க, எந்த தியாகத்துக்கும் தயார்னு ஓபிஎஸ் சொல்லியிருக்கிறார். 26 தேர்தலில் நான் நிற்கவே இல்லை, அம்மாவின் தொண்டர்கள் ஓரணியில் இருக்கணும், அதுக்காக நான் இந்த முடிவு கூட எடுக்க தயார்னு தினகரன் ஓப்பனாகவே சொல்லிட்டார். ஸோ இன்னும் 10 மாதம் இருக்கிற போது அதை போய் இவ்வளவு சீரியஸாக யோசிக்க வேண்டாம். என்னுடைய யூகத்தை சொன்னேன், அநேகமாக அவங்க போட்டியிட மாட்டாங்க. ஓகே சார். சசிகலா அவர்கள் அமைதியாகவே இருக்காங்க, அவ்வளோதானா சார்? இல்லை, அவ்வளோதான்னு நான் சொல்ல விரும்பல, அற்புதமாக அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்னு நான் சொல்ல விரும்பல. ஏன்னா அது பொய்யா இருக்கும். சிறைக்கு போயிட்டு சசிகலா அரசியல் ரீதியாக நடந்து கொண்ட எடுத்த முடிவுகள், அவர் செய்த நடவடிக்கைகள் எதுவுமே திருப்தியா இல்லை. அதிமுகவை ஒற்றுமைப்படுத்த 90% வேலைகளை முடித்து விட்டார்லாம் 2 வருடம் பேட்டி கொடுத்தாரு. என்ன முடிச்சிங்க? ஒண்ணுமே முடிக்கல. அவருடைய ஆசை கரெக்டா இருக்கலாம், அதுக்கு பொருத்தமான நபர், தகுதியான நபர், அந்த ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான தகுதி அவருக்கு இருக்கு, அதையெல்லாம் நான் மறுக்கவே இல்லை, இன்னைக்கும் மறுக்கல. ஆனால் அவர் கல அரசியல்ல இன்னும் அவர் இறங்கி வரல. அப்படி வரவிடாம தடுக்கிறது யாரு? அதை ஏத்துக்கிட்டு இவர் ஏன் மௌனமா இருக்கிறார்? அவர் சிறையிலேருந்து வெளிவந்த போது நடந்த எழுச்சியை நம்ம எல்லாருமே பார்த்தோம். சிறையிலிருந்து வர மாதிரி அவர் வந்தார் இல்லை. அப்போ அவர் மேலே ஒரு பரிதாபம் கலந்த ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு. அதை பயன்படுத்திக்க தவறினார், அல்லது அதை போட்டு உடைச்ச மாதிரி பிஜேபி சொன்னதை கேட்டுக்கிட்டு அரசியலிருந்தே விலகுறேன்னு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை விட்டார். அன்னைக்கு தொடங்கி அவருடைய அரசியல் தவறுகள், அது செஞ்சு தவறு பண்ணார். அதன் பிறகு தேர்தல் முடிஞ்சு செய்ய தவறியதன் மூலமா இன்னைக்கு வரைக்கும் தப்பு பண்ணிட்டு இருக்காரு நான் பாக்குறேன். கண்டிப்பா. ஏன்னா அவருடைய அரசியல் இப்படி இருக்கக்கூடாது. தனக்கு ஒரு ஆசை இருக்கு, இலக்கு இருக்குன்னா நீங்கள் அரசியல் செய்கிற விதம் இது அல்ல. ஓகே.
நிறைவா சார், இந்த அதிமுக பாஜக அந்த கூட்டணிக்கான தொண்டர்கள்ட்ட இருக்கிற என்ன மாதிரியான ஒப்பீனியன் போயிட்டு இருக்கு? ஏன்னா நிறைய தொண்டர்கள் நீங்க சந்திக்கிற வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பிஜேபி தொண்டர்களுக்கு நிச்சயமா உற்சாகம் இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கட்சி கிடைச்சிடுச்சு சவாரி செய்யறதுக்கு. கொஞ்சம் நாகரிகமா சொன்னா கூட்டணியில் ஒரு பெரிய கட்சி இணைந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக தொண்டர்கள் கூட தேர்தல் நெருங்க கொஞ்சம் ஜெல் ஆயிடுவாங்க. நான் மறுக்கவே இல்லை. இப்ப நடந்த விதத்தை தான் அவன் நினைச்சு நொந்து போயிருக்கான்னு சொன்னேன். ஓகே, இப்படி கூட்டிட்டு போய் அவசரமா அறிவிக்க வச்சிட்டாங்களே. அதுக்கு தகுந்த மாதிரி எடப்பாடியும் போட்டது சொதப்பினார். நான் டெல்லிக்கு வந்திருக்கேன், சும்மா வந்திருக்கேன், அமித்ஷா எல்லாம் பார்க்க வரலன்ட்டு 5வது மணி நேரம் போய் அவரை போய் பார்த்தாரு. கூட்டணியே பேசலன்னு சொல்லிட்டு கூட்டணியை பேசினாருன்னா அமித்ஷா ஒத்துக்கிறார், இவர் மறுத்தார். இப்போ அறிவிக்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு கோவப்பட்டார். கடைசியில் யாருமே எதிர்பார்க்க 4ஆம் நாள் இவரே அறிவிக்கிறார், அல்லது அறிவிச்ச கூட்டத்தில் இவரே உட்கார்ந்துருக்கிறார். இத்தனை முரண்பாடுகள் ஒரு தலைவரை சுற்றி வரக்கூடாது. அரசியல்ல இந்த ஸ்லிப் ஆஃப் டங், அதன்படி சில தவறு நடக்கலாம். ஒரு முடிவை தவறாக எடுத்துட்டு சில காலம் சமாளிக்கலாம். ஒரு 10 நாள் இடைவெளியில இத்தனை தவறுகள், இத்தனை சொதப்பல்கள் எடப்பாடி பண்ணியிருக்க கூடாது. எனக்கே தெரிகிற, எனக்கே புரிகிற அந்த உண்மை அதிமுக தொண்டனுக்கு புரியாதா? அப்போ அவனுக்கு ஒரு சோகம், ஒரு வருத்தம் இருக்குல்ல, என்ன தலைவர் இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு. ஸோ இதை கொண்டாட வேண்டிய தொண்டர்கள் இப்போ அந்த குழப்பத்திலையும் எரிச்சல்லையும் இருக்கிறான். இது நாளாக மறைஞ்சிடும். அது அப்படியே நீடிக்கும். அந்த கூட்டணி அதோகதி தான் சொல்ல விரும்பல. ஆனால் இது திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு வலுவான அணி இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஓகே, ஏன்னா ஒன்றுபட்ட அதிமுக அமையாத வரை அது முழுமையான அதிமுக இருக்காது. தெற்குலையும் டெல்டாலையும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த அணி. அப்போ என்ன, அதான் என்டிஏல அவங்க இருக்காங்களே சார், என்டிஏல அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் ஒரு பக்கம் இருக்கிறேன்னா அது ஜெல் கிடையாது. எடப்பாடிக்கு நான் போகவே மாட்டேன், பிரச்சாரம் பண்ண மாட்டேன்னு ஓபிஎஸ் சொன்னாலோ தினகரன் சொன்னாலோ, தினகரன் ஒருவேளை போட்டிட்டார், அவருடைய கட்சியினர் அவருடைய ஆதரவாளர் போட்டியிட தொகுதி பக்கம் நாங்கள் ஒரு மேடையில் ஏற மாட்டோம்னு எடப்பாடி சொன்னாலோ அதுக்கு பேர் ஜெல்லா? அதுக்கு பேர் ஒன்றுபட்ட அதிமுகவா? இந்த சூழல் தொடர்ந்தால் இந்த கூட்டணியால் திமுகவை வீழ்த்த முடியாதுன்னு சொல்லுவேன். பாமக சேர்ந்தால் கூட வட மாவட்டங்களை நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க, ஆட்சியை பிடிக்கிறதுக்கு அது போதாது. இந்த யதார்த்தம் பிஜேபிக்கு புரிஞ்சிருக்கு. அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு பொறுத்திருந்தா பார்க்கணும். நன்றி சார். நன்றி. Q&Q Pharmacy. Services available: medicine, optical, diagnostics, audiology. Q&Q Pharmacy.